வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹேர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற டாப்பிக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அரித்மெட்டிக் மீன் மீடியன் சொல்லியாச்சு. இன்றைக்கி மோடு விஷயமாக சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்குமே இது இருக்கும் கட்டாயமாக. யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, டிஎன் செட்டு, யூஜிசி நெட்டு, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு டிஎன் செட்டு, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கட்டாயமாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ப்ராபபிலிட்டி எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம எந்த எக்ஸாமே கிளியர் பண்ண முடியாது. அதனால் இது எல்லா எக்ஸாம்ஸுக்குமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் காலேஜில் யூஜி பிஜி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் கூட உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்மக்கிட்ட யூஜிடிஆர்பி, டிஎன் செட்டு, பிஜிடிஆர்பி, சிஎஸ்ஆர் நெட்டு, கேட்ரு எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸ் இருக்குது. நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்ட் புக் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்குது. பாருங்கள், மோடுக்கான ஃபார்ம் 11 கொடுத்துருக்கேன். இது குரூப்டு டேட்டாவுக்கான ஃபார்முலா. இதுவே அன்குரூப்டு டேட்டாவாக இருந்தால், அன்குரூப்டு டேட்டாவில் 2 இது இருக்கும். டிஸ்க்ரீட்டாக வெறுமன வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அதில் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எது, மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பாருங்கள், அதுதான் அதனுடைய மோடாக இருக்கும். அப்படி இல்லாமல் அன்குரூப்டு டேட்டாவில் எக்ஸ் வேல்யூஸும் கொடுத்து ஃப்ரீக்வன்சி வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரீக்வன்சியில் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எதுக்கு இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ் வேல்யூவை தான் நம்ம மோட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது அன்குரூப்டு டேட்டாவாக இருந்தால். குரூப்டு டேட்டானா நம்மளுக்கு இன்டர்வெல்லில் கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. குரூப்டு டேட்டானா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், இதில் எக்ஸோட வேல்யூஸ் 1 2 3 4 5 அப்படி இருக்குது. இங்கே 21 22 25 92 90 82 இப்படி இருக்குன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எதுக்கு இருக்குது, 92 இருக்குது. அப்போ அந்த கரஸ்பாண்டிங் 4 தான் நம்மளுடைய மோடாக இருக்கும். சரியா? இது ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, ஆனால் எக்ஸ் அன்குரூப்டாக இருக்குது, இன்டர்வலாக இல்லாமல் டிஸ்க்ரீட்டாக இருக்குது. அப்படி இருந்தால் இப்படி கண்டுபிடிக்கணும். இப்போது குரூப்டு டேட்டாவாக இருந்தால் எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 5 5 to 10 இப்படி இன்டர்வலாக இருக்கும். இங்கே எஃப் கொடுத்துருப்பாங்க. எஃப் உடைய மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எங்கே வருதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த கிளாஸை, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய அந்த கரஸ்பாண்டிங் கிளாஸை நம்ம மோடல் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளாஸை மோடல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இதில் இந்த மோடல் கிளாஸில் எஃப்ங்கிறது என்னது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மோடல் கிளாஸ், மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, அதுதான் எஃப். எஃப்1ங்கிறது என்னன்னா அதுக்கு முந்தினது, ப்ரசீடிங் த F1 is the frequency of the succeeding to the model class. Frequency succeeding to the model class, இது F1. அடுத்தது F2ங்கிறது following the model class, model classக்கு அடுத்து வரக்கூடியது F2. சரிதானா? Lங்கிறது lower limit of the model class, இன்டர்வல் ஹெச். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன செய்ய முடியும், ப்ராப்ளம் போட முடியும். அப்போ நான் இப்போ சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எல் லோயர் லிமிட் ஆஃப் த மோடல் கிளாஸ், எஃப் இஸ் த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, எஃப் தான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. எல் எப்படி கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எதுக்கு இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள அந்த இன்டர்வெலை தான் நம்ம மோடல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த மோடல் கிளாஸுடைய இது லோயர் லிமிட் தான் எல். சரியா? எஃப்ங்கிறது என்னது, மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. எஃப்1ங்கிறது என்னது, ஃப்ரீக்வன்சி ப்ரசீடிங் த மோடல் கிளாஸ். எஃப்2ங்கிறது என்னது, ஃப்ரீக்வன்சி சக்சீடிங் டு த மோடல் கிளாஸ் அல்லது ஃபாலோயிங் டு த மோடல் கிளாஸ். இதுக்கு முந்தின உள்ளது F1, அடுத்து உள்ளது F2. சரிதானா? இதுதான் நம்மளுக்கு என்னது, இதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவுக்கு மோடு கண்டுபிடிக்கிறதுக்கான
மெத்தடு. இதில் நம்ம வந்து அரித்மெட்டிக் மீன் மீடியன் எல்லாமே ஒரே ப்ராப்ளத்தை வச்சு செஞ்சுருப்போம். அதே ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், மோடும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போனா நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், அதே ப்ராப்ளத்தை வச்சு ஒரே ப்ராப்ளத்தை வச்சு எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்திடலாம், ஒர்க் பண்ணிடலாம். இது பாருங்கள், இதில் வந்து டிஸ்க்ரீட் டேட்டா கொடுத்துருக்கேன், அன்குரூப்டு டேட்டா கொடுத்துருக்கேன், குரூப்டு டேட்டா கொடுத்துருக்கேன். இந்த 3 இதுலையுமே நம்ம மோடு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீக்குவன்சியே இல்லை, வெறுமனே டிஸ்க்ரீட்டாக டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எந்த டேட்டா அதிகமான டைம் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோடு. அது நிறைய டைம் ரிப்பீட் ஆகக்கூடியது, 65 1 2 3 4 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, அப்போ அதுதான் மோடு. மோட் இஸ் ஈக்குவல் டு 65. ரிப்பீட் டிஸ்க்ரீட் டேட்டாவில் நம்மளுக்கு இதான் மெத்தடு. சரியா, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடிய 65 65 65 65 4 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. சரியா, மேக்ஸிமம் டைம் எது ரிப்பீட் ஆகுதோ அதுதான் நம்மளுடைய மோடு. இதில் பாருங்கள், 6 8 25 95 65 2 3 இதில் நம்மளுக்கு வந்து ரிப்பீட்டே ஆகலை, அப்போ 95 தான் மோடு. அல்லது 6 8 2 3 இருக்கும், 5 95 இல்லை, எல்லாமே கமா தான், 9 5 6 5, அப்போ 5 தான் மோடு. 1 2 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, 6 வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, அப்போ 5 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, அப்படின்னா மோடு வந்து 5. சரியா, அடுத்தது பாருங்கள், அன்குரூப்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. அன்குரூப்டு டேட்டாவில் எக்ஸ் வந்து டிஸ்க்ரீட்டாக இருக்குது, ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்குவன்சி எதில் இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ் வேல்யூ தான் மோடு. மேக்ஸிமம் ஃப்ரீக்குவன்சி 18 இருக்குது, அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ் வேல்யூ தான் மோடு. 18 தான் மோடுன்னு போட்டுறக்கூடாது, 18க்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ் வேல்யூ தான் மோடு. அப்போ மோடு வந்து 3. சரிதானா, இது அன்குரூப் டேட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டாவில் நம்மளுக்கு 2 ஃபார்முலா இருக்குது, 2 ஃபார்முலாவில் எது வேணாலும் போட்டுக்கலாம். குரூப்டு டேட்டாவில் நம்ம முதல்ல இந்த கிளாஸ் இன்டர்வலில் இருக்கக்கூடியதை மிட் வேல்யூ எடுத்து போடணும். மிட் வேல்யூ எடுத்து போடுறதுக்கு முன்னால் இந்த 11 15 16, ஏதாவது 15 தொடர்ந்து அப்படியே வரல, அதில் ஒரு 15க்கு அடுத்து 16 25 to 13 இருக்கணும், 35 to 14 இருக்கணும், அப்படி இல்லாமல் 36 to 40 அந்த நம்பர் விட்டு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒன்று கழிச்சு 0.5 கழிச்சுக்கணும், இங்கே 0.5 கழிச்சுக்கணும், கூட்டிக்கணும். இங்கே 10.5, இங்கே 15.5. அப்போ இதில் 0.5 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 15.5 20.5. சரியா, அடுத்தது இங்கே 20.5 24.5. புரியுதா நான் சொல்கிறது என்னன்னு தெரியுதுல? அதாவது இது வந்து 15, அதை தொடர்ந்து 15 இல்லாமல் அடுத்த நம்பர் 16 வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோயர் லிமிட்லேருந்து 0.5 சப்ட்ராக்ட் பண்ணணும், அப்பர் லிமிட்டில் 0.5 ஆட் பண்ணணும். அப்போ 24. இப்போ பாருங்கள், கண்டினியூட்டி கிடைக்கும் உங்களுக்கு. 10.5 இங்கே 15.5, இங்கே 15.5 to 20.5, 20.5 அங்கே அடுத்து 20.5 to 24.5, 25.5. இது கூட சப்ட்ராக்ட் பண்ணணும், இது கூட ஆட் பண்ணணும். அடுத்தது போய் இது 26லேருந்து 0.5 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 25.5 30.5 30.5 35.5 35.5 40.5 40.5 45.5. அடுத்தது 45.5 50.5. அடுத்தது 50.5 55.5. சரியா, இப்போ ஃப்ரீக்குவன்சி எழுதுங்க. தப்பா எழுதிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட போட்டுருக்கேன். இப்போ எழுதுங்க, ஃப்ரீக்குவன்சி எழுதுங்க. 8 15 39 47 52 41 28 16 4. சரியா, இப்போ மேக்ஸிமம் ஃப்ரீக்குவன்சி எதுக்கு இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங் கிளாஸ் தான் நம்மளுக்கு மோடல் கிளாஸ். மேக்ஸிமம் ஃப்ரீக்குவன்சி இந்த இருக்குது,
அப்போ இதுதான் நம்மளுடைய மாடல் கிளாஸ் வந்து நம்மளுக்கு என்னது 30.5 to 35.5. அப்போ எல் என்னன்னு எழுதிக்கோங்க. எல் வந்து லோயர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். எஃப்ங்கிறது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. எஃப்ங்கிறது என்னது? மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 52. எஃப்1ங்கிறது என்னது? ஃப்ரீக்வன்சி ப்ரெசீடிங் த மாடல் கிளாஸ். அப்போ இதுதான் நம்மளுடைய எஃப்1. எஃப்1 equal to 47. அடுத்தது எஃப்2ங்கிறது என்னது? ஃப்ரீக்வன்சி சக்சீடிங் த மாடல் கிளாஸ். அப்போ இது நம்மளுக்கு 41. சரியா? h equal to 5. h equal to என்னது? 5. இப்போ மோட் ஈக்குவல் டு ரெண்டு ஃபார்முலா இருக்குது, நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் போட்டுக்கலாம். எல் ப்ளஸ் எஃப் மைனஸ் எஃப்1 இன்ட்டு ஹெச் பை 2f1 minus f2, 2f minus f1 minus f2, 2f minus f1 minus f2. இன்னொரு ஃபார்முலா L plus hf2 by f1 plus f2. நீங்கள் இந்த ரெண்டில் எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு யூஸ் பண்ண ஆன்சர் என்னன்னு சொல்லி குறிச்சிக்கோங்க, செக் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து 32.83. 32.83 இதான் ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. இதான் மோடு வந்து டிஸ்கிரீட் டேட்டா, அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு டேட்டா எல்லா விதத்துலையும் நம்ம மோடை என்ன செஞ்சிடலாம், மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதான், இந்த ஹோல் டிவைடட் பை போடாமல் போட்டுக்கணும், அது மட்டும் கவனிக்கணும். இந்த ஹோல் டிவைடட் பைன்னு ஒரு இழுத்துட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். L plus f minus f1 into h by 2f minus f1 minus ஃபார்முலா மட்டும் படித்தா போதும், ஃபுல்லாகவே கிளாரிக்கல் ஒர்க்கு தான். சரிதானா? பாருங்கள், மோடை நம்ம இவ்வளவு ஈஸியாக அழகாக சால்வ் பண்ணிடலாம். எல்லா ப்ராப்ளத்தையுமே நம்ம கான்செப்ட்ஸை கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டோன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம், வெறுமனை கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, வெறுமனையே ஷார்ட்கட்ஸ் வச்சும் கிளியர் பண்ண முடியாது. ரெண்டுமே நம்மளுக்கு வேணும். ஒன்று கைவிட்டால் இன்னொன்று கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட்ஸும் இருக்கும், நிறைய டீட்டெயில்டு லெக்சர்ஸும் இருக்கும். கிளாஸில் நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச் யூஜி நெட், யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, டிஎன் செட்டு, சிஎஸ்ஆர் நெட், கேட் எல்லாருக்கும் ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் இருக்குது. ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம்.